சேமின் குமாரர். சேமின் குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம், ஊத்ஸ், கூல், கேத்தர், மேசக் என்பவர்கள். அர்பக்சாத் சாலாவை பெற்றான். சாலா ஏபேரை பெற்றான். ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவன் பெயர் பேலேகு, ஏனெனில் அவன் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவன் சகோதரன் பேர் யொக்தான். யொக்தான் அல்மோதாதையும் சாலேப்பையும் ஆசர்மாவேத்தையும் ஏராகையும் அதோராமையும் ஊசாலையும் திக்லாவையும் ஏபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும் ஓப்பீரையும் ஆவிலாவையும் யோபாபையும் பெற்றான். இவர்கள் எல்லாரும் யொக்தானின் குமாரர். சேமின் 9 குமாரரும் 16 சந்ததியாரும் கூறப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சேமுக்கு 6 குமாரர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். ஊத்ஸ், கூல், கெத்தேர், மேசக் ஆகியோர் சேமின் பௌத்திரர்கள் ஆவார்கள். யூதருடைய வம்ச வரலாற்றில் பௌத்திரரும் குமாரராக கூறப்படுவது வழக்கம். லாபான், மேவிபோசேத், யூதா நாளாகமம் புஸ்தகத்தில் வம்ச வரலாறு ஓரளவு கூறப்பட்டாலும் இதன் முழுமையான விவரம் ஆதியாகமம் புஸ்தகத்திலேயே காணப்படுகிறது. சேமின் சந்ததியார் ஆசியாவிலே குடியேறினார்கள். அதன் பின்பு அவர்கள் கிழக்கு திசையிலே பிரயாணப்பட்டார்கள் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அசீரியர், சீரியர், கல்தேயர், பெர்சியர், அரபியர் ஆகியோர் சேமின் சந்ததியை சேர்ந்தவர்கள். சேமின் சந்ததியார் கிழக்கு திசையில் பிரயாணப்பட்டு அங்கே குடியேறிய போது அவர்கள் எல்லோரும் ஒரே தேசத்தாராய் ஒன்றாய் குடியிருந்தார்கள். அவர்களுடைய ஜனத்தின் எண்ணிக்கை அதிகரித்த போது அவர்கள் வெவ்வேறு குடியிருப்புகளாக பிரிந்து போனார்கள். இவர்களுடைய காலத்தில் சேமின் சந்ததியாரில் அநேகர் அந்நிய தேசத்துக்கு சிறைப்பட்டு போனார்கள். தேசங்கள் மத்தியிலே வியாபாரங்கள் நடைபெற்றது. வெளிநாட்டு வியாபாரங்கள் நிமித்தமாகவும் ஜனங்கள் பிரிந்தார்கள். ஒரு காலத்தில் இந்த பூமி கண்டங்களாக பிரிக்கப்படாமல் ஒன்று சேர்ந்திருந்தது. 4000 வருஷங்களுக்கு முன்பு இந்த பூமி இருந்த விதத்தை பற்றி வேதாகமம் கூறுகிறது. பேலாகுவின் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. ஜனங்கள் பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். கர்த்தர் அவர்களுடைய பாஷைகளை தாறுமாறாக்கினார். இதனால் அவர்கள் பூமி எங்கிலும் சிதறி ஓடினார்கள். இதன் பின்பு பூமி பகுக்கப்பட்டது.